அப்பதான் உனக்கு ஏதாவது திங்கணும் போல இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. ஏன் அப்படி கேக்குற? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்து தரியா? என்ன அப்பதான் நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா அப்பா கிட்ட ஓசை இருக்க சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வைப்பேன்னு சொல்லலாம். நீ என்னடானா அது வேணாம் இது வேணான்ட்டு இருக்க. ஏன் சறுக்க சொல்லி உங்க அப்பா கிட்ட அப்பத்தா கேக்குதுன்னு சொல்லலாம்னு பாக்குறியாடி? ஆமா, சரியான ஆளுதான். பிச்சு பிடுவேன் பிச்சு. இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. போன தான் பண்ண போறேன். யாருக்கு? அப்பாக்கு பண்ணி பண்ணி பேச போறேன். என்னன்னு வாங்கிட்டு வர சொல்லுவேன். இரு சத்தம் போடாத. அப்பாட்ட பேசிக்கிறேன். அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசு. ஏய், நீ வாட்டுக்கு என்னைய கோத்து விட்டுறாத உன் அப்பங்கிட்ட. நான் கேட்டாதான் ஏதாவது திட்டுவாரு. திட்ட மாட்டாரு, அம்மா தான் திட்டும். அப்பா திட்ட மாட்டாரு. இருந்தாலும் நீனு சொன்னா எதுவுமே சொல்ல மாட்டாருல, அதுக்கு தான். அடி பாவி, போன் எடுத்துட்டான் உங்க அப்பங்காரன். நல்லா மாட்டி விடுறம்மா நீ. இருபதா ரிங்கு போயிட்டு இருக்குது. இடையில நோனன்னு பேசினா எப்படி பேசுறது? கேட்காதுல. ஹலோ அப்பா. பவி சொல்லுடா. வீட்டுக்கு போறவீல? அரை மணி நேரம் ஆகுமே. அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லப்பா. எப்ப வரும்போது ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வரீங்களா பெருசா? என்ன திடீர்னு தர்பூசி மேல பாப்புக்கு ஆசை? இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அப்பத்தா தான் கேட்டுச்சு. அப்பத்தா தான் தர்பூசணி உங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்லடி அப்படின்னு அப்பா, அதனால தான் போன் போட்டேன். பாவி நான் எப்படி உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன், அப்படியே மாட்டி விட்டுட்டா. அப்பதான் கேட்டுச்சாடா? பாவம், வெயிலுக்கு தாக்கம் அதுக்கு தாங்க முடியல போல. சரிடா, நான் ஒரு 4 பழமா வாங்கிட்டு வரேன். 4 3 ஏதாவது வாங்கிட்டு வரேன். வீட்டுல வச்சு கூட சாப்பிடுங்க. என்ன? ஆமாப்பா, ஒரு 4-5 வாங்கிட்டு வாங்க. வயசாயிடுச்சுல அதுக்கு. பாவம், அப்படியே ஒரே தாகமா இருக்கு போல. தண்ணி குடிச்சாலும் தாங்கல போல. அதனாலதான் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க வாங்கிட்டு வாங்கப்பா. நாளைக்கு ஒண்ணு நாளை கழிச்சு ஒண்ணுன்னு சாப்பிட்டுக்கறலாம்ல. சரிடா பவி, நான் அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன். என்ன? ஓகேப்பா, மறந்துடாதீங்க. பாவமா இருக்காத பாத்து. மறக்க மாட்டேன். என்ன வாயில கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஏன் அப்பதா? சரி, நான் எப்படி சொன்னேன்? நீ சொன்னா சொல்லல, ஆனா நீ சொன்னேன்னு சொன்னா அப்பா பத்தியா? அப்படியா? அப்பதான் பாவம் வயசாயிருச்சுல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாருல. இதுவே நான் சொன்னா ஏதாவது காசு இல்லடா அப்படி இப்படின்னு ஏதாவது அடிச்சு விட்டுருப்பாரு எங்கப்பா. நீங்களும் சரிங்கிற. கரெக்டும் பாரு. அவன் வந்த உடனே நான் சொல்லுவேன் அவங்கிட்ட, பொய் சொல்றாடா உன் மக, நான் கேட்கவே இல்லை, அவ தாண்டா கேட்டா, லாஸ்ட்ல என்னையும் மாட்டி விட்டுட்டா உன்கிட்ட அப்படின்னு அவன் வந்த உடனே சொன்னா சொல்லிக்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னா என்ன? ஐயோ, வயசாகவும் அப்பதாக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆத்தி ரொம்ப விவரம் தாண்டி மல்லியம் அவளே, என் மயிலும் அவளே. விவரமா தான் இருப்ப போல. ஆமா, அப்புறம் டெய்லிக்கு எங்க அப்பாட்ட அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கன்னு கேட்டு இருந்தா அடிதான் விழுகும். எங்க அப்பாட்ட அடி விழுகுது இல்லை, எங்க அம்மாக்கு அதுல மட்டும் விழுந்து இருந்துச்சு. நேரம் பூசை கண்டிப்பா உண்டு. மல்லியா, இங்க வாடியே ஒரு நிமிஷம். எதுக்கு பார்த்தா எங்க அம்மால கூப்பிடுறேன்? அப்புறம் அவகிட்ட விவரத்தை சொல்ல வேண்டாமா? கடைசியில் அவ புருஷங்கிட்ட இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லையா, அது வேணும் இது வேணும்னு டார்ச்சர் பண்ணுது அவங்கள அப்படின்னு திட்டுறதுக்கா என்னைய? நீ கேட்டுப்புட்டு நீ எப்படி பாட்டுக்கு இருப்ப பேசாம, அவ பாட்டுக்கு என்னைய பிடிச்சி திட்ட. ஏன் வாரு, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க காது கொடுத்தேன்னா. உன் மவ இருக்காளே, பேசாம நான் உட்காந்துருக்கிறேன். உனக்கு எதுவும் வேணுமான ஒரு வார்த்தை கேட்டா, ஏனாண்டி அப்படின்னு. அப்பால வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு எதுவும் வேணாத்தா, எனக்கு எதுவும் சொல்லாத அப்படின்னு போன் போட்டாடி. ஓம் புருஷனுக்கு போன் போட்டா. போன் போட்டு தர்பூசணி அப்பத்தா கேக்குதுப்பா அப்படின்னு சொல்றா. எப்படி இப்படிலாம் சொல்றா? போய் பேசுறா. நான் கேட்கவே இல்லடி, நெசமாலுமே சத்தியமா கேட்கலடி. ஆனா இப்படி போய் பேசுறாடி. அதான் என்னால தாங்க முடியல. அவன் அப்பத்தானா வாங்கிட்டு வருவானா இவ கணிப்பு. இவ சொன்ன உடனே அப்பத்தாளா சரிடா நான் வாங்கிட்டு வரேன் 4 பழம் 3 பழம் அப்படின்றான். என்னடி இதெல்லாம்? உன் மவுளுக்கு இந்த வயசுலேயே இந்த ஆகாத வேலை உண்டா? பரவாயில்ல. ஏண்டி நீ ஏன் சொன்னா உங்க அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாரு? நீ உன் அப்பத்தா தலையில கட்டுறியா? ஆமா, நான் கேட்டாவே அப்பா எங்க வாங்கி தராரு சொல்லு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சறுக்க சொல்லிடுறாரு. அதனாலதான் அப்பத்தா சொன்னா வாங்கிட்டு வருவாரு. இதெல்லாம் ஓவர் அத்தே, விடுங்க. இதுக்கு போய் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் எல்லாம் ஆவலத்தா. நாளை பின்ன இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லையா, ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் கூட இந்த வெத்தலை இல்லை, வெத்தலை என்னத்தை அவங்கிட்ட சொன்ன பாவம். நம்ம அந்த கடையை பக்கம் போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோன்ட்டு நான் பேசாம நான் இருக்கிறேன். ஆனா இவ என்னைய மாட்டி விட்டுருக்குறா. அப்புறம் நீ என்னைய திட்டக்கூடாதுன்னு தான் உன்னைய கூப்பிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சரி விடுங்க, இதுல என்ன இருக்கு, விடுங்க. அப்பத்தாளுக்கு பேத்திக்கு வேற வேலை. பாத்தியா, இவன் நம்பல போலடி அம்மா. நேத்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன், முந்தா நாள் என்னமோ கேட்டேன். டெய்லி ஏதாவது வாங்கிட்டு வான்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பியா? ஏன் ஒரு நாளாவது திங்காம இருக்கவே முடியாதா? சோத்தை ஆக்கி வச்சு குழம்பு தானே வச்சிருக்கேன், போட்டு திங்க வேண்டியதானே. கடை தீனி வேணும், நொறுக்கு தீனி தீனி வேணும்னா எங்க வருது?
அப்பா கூட சொன்னா வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவார் போல. ஆனா நீ இருக்கியம்மா, எதுவும் வாங்க கூட நீ தான் சொல்லுவ. உனக்குன்னே தீனிக்குன்னே 200 300 தனியா சம்பாதிக்கணும் போல டெய்லிக்கும். ஆ பிச்சு புடம் பார்த்துக்க பேசாமடான்ட்டு. ஆ அப்புறம் லீவ் விட்டாச்சு, லீவில் சும்மாவே இருக்க முடியுமா? நீ ஊருக்கு எங்கேயும் விட மாட்டேன்னா சித்தி வீட்டுக்கு சித்தி வர சொல்லலாம். இங்கேடியே அவள் வரேங்கிறா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. வாரேன்னு சொல்லியிருக்கான், ஒரு 10 நாள் கழிச்சு வாரேன்னு இருக்கா. வந்தோன்னா பெறாடி போ. அப்பாடா சித்தி வந்தா சித்தி வீட்டில் போய் ஒரு மாதத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். எங்கேயாவது கடை இருக்குது, கடையில் என்னென்ன தீனி வேணுமோ சூப்பராக எடுத்து சாப்பிட்டேன். அவள் அப்புறம் கடையில் உனக்கே கொடுத்துவிட்டு அவள் என்ன போண்டியா போகிறதுக்கா? இருந்தாலும் சித்தி கொடுக்குமா, ஒன்ன மாதிரி இருக்காதே. ஆமா ஆமா போடி. அருவி எதா உன்னை பார்க்கணும்னு என்னாச்சு, நீயே வாரியாக்கு? என்னக்கா அப்படி என்ன அவசியமா என்னைய பார்க்கணும் நீங்க? என்னடி இப்படி கேட்டுட்ட? வந்துதான் பார்த்து சொல்லணும், என்னதான் இருந்தாலும் போற வர பாதையில சொல்லக்கூடாததே. உன் புருஷன் வீட்டுல யாருக்கு? சரி சரி உன் மாமாவை வர சொல்றேன் நான் சாயங்காலத்துக்கு. இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். சொல்லுக்கா. வீட்டுல வந்து சொல்லலேன்னு சங்கடப்படாத. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல ஆத்தா. ஆமா அங்க என்ன கூத்து கும்மாளமும் தான் இருக்குதா மாமியார் மருமகளும்? நீங்களா? நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாமே. என்ன சொல்ல பாரியா? உங்க பேரன் பிறந்தனால தானே சொல்றியா? வேணாக்கா, சொல்லவும் அவசியமே இல்லை, நீங்க சொல்லவும் வேண்டாம், விட்டுருங்க. என்னடி அதுக்குள்ள உனக்கு வந்தது? இப்படி பேசுறா கடுகடு கடுகடுன்னு. வீட்டில் வந்து சொல்லலைன்னு கடுப்பா? ஏய் நான் ஏன் சொல்லலைன்னா இந்த மல்லியாவும் இந்த மாமியா கிழவியும் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் நான் பின்னிட்டு எப்படா அங்கே வந்து சொல்கிறது உன்கிட்ட நினச்சிட்டு இருந்தேன். ஏத்தாப்பில் வார ஒரு வார்த்தை சொல்லுவான், குழந்தை நான் சாயங்காலத்துக்கு வர சொல்லி வீட்டில் சொல்லுவான்னு இருந்தால் நீ என்னடி நீ வர முடியாது வைக்க முடியாதுன்னு? ஏக்கா என்னமோ நீங்கள் சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அது வேறு விஷயம். ஏன் உடன் தோழி இருக்காளே, என்னது அவ்வளோ எதுக்கு நான் தோழின்னு சொல்லிக்கிட்டு? அவள் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா. அவள் வந்தா அந்த வீட்டில் மட்டும் சொன்னா, மல்லிகாவுக்கு மட்டும் சொன்னவ என்கிட்ட சொல்லலை. இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், ஏன்டி சொல்லலைன்னு கேட்டு நான் போயிட்டு வரேன். எனக்கே வெக்கமாக இருக்குது, ஏன்டா நம்மளே போய் வழியக்கு கேட்டு வர்றோம் அப்படின்னு. அதனால் அவள் எனக்கு சொல்ல மாட்டாளாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் வரவும் கிடையாதுக்கா. அவள் யாரோ நான் யாரோ, இதை உங்ககிட்ட நான் இப்போவே சொல்லிட்டேன். அவளுக்கு எனக்கு இப்போ சண்டை, சரியான சண்டை. அதான் என் வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன், உங்கள் வீட்டுக்கு போயிட்டு. சரிங்களா? அதான் என்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம், நல்லபடியாக கொண்டாடுங்க போதும்க்கா. என்னடி நீயும் அவளும் பிரிச்சா கூட யார் பிரிச்சாலும் பிரிக்க முடியாது, அவ்வளோ ஒன்று மண்ணா இருப்பிய, கடைசியில் இப்படி சொல்கிறா? அக்கா இப்படி சொல்கிறேன்னா அவள் பேசுனதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைக்கா. இவ்வளோ வீட்டில் பிரச்சனைகளுக்குன்னு என் மகனுக்கு பிறந்தனால நான் சிம்பிளாக எங்கள் அம்மா வீட்டில் போய் கேட்க வெட்டி அங்கே ஒரு பிரியாணி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டோம்க்கா. அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. ஏக்கா நீங்கள் இருக்கியே, மாமா இருக்காவ, கௌதமும் அன்பு எல்லாம் இருக்காவ. அன்பை மட்டும் நான் ஸ்பெஷலாக கூப்பிட்டு வாடேன்னு சொல்ல முடியாது, உங்களை மட்டும் வாங்கன்னு சொல்ல முடியாது. இதுவே மல்லிகா வீட்டில் கொந்தளிப்பாங்களா இல்லையாக்கா? அதனால நான் யாருக்கும் சொல்லாமல் சிம்பிளாக நான் முடிச்சுக்கிட்டேன். அதை சொல்லலைன்னு அவள் அவ்வளோ கோவப்படுறாக்கா. அதனால தான் அவள் எனக்கு சொல்ல மாட்டாளாம். அதனால சரின்னு சொல்லிட்டு போடி நீ என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லி நான் வரேன். கோச்சுக்காதீங்கக்கா, நான்லாம் வர முடியாது. அட இதுக்கு தான் கோவப்படுறியாக்கா? ஏண்டி சும்மா, அவள் ஏதோ கோபத்தில் பேசுகிறான்னு ஒன்று அவ்வளோ சீக்கிரம் அவள் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டா. உனக்கே தெரியும்ல அவளை பற்றி. எனக்கு தெரியும் தாக்கா, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சரி வராது, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்கக்கா. நான் போயிட்டு வரேன். அருவி வராமல் இருந்தால் சங்கடமாக இருக்குமா, வந்துருமா, வராமலாம் இருக்கக்கூடாது. நீ இவ்வளோ சொல்கிற, திருப்பி வந்துருன்னா எப்படிக்கா வர முடியும்? சாரிக்கா நான் வர முடியாது, நான் வரேன்க்கா. ஐயா என்ன இது இப்படி பேசிட்டு போறா? அப்படி என்னத்த அவ பேசிவிட்டான்னு தெரியல இவள. இந்த கௌதம் பொண்டாட்டிக்கு வாய் அதிகமாக போச்சுப்பா. இவ்வளோ தூரம் சொல்கிறான், முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறத பார்த்தியா? என்னமோ பண்ணட்டும். அண்ணி சொல்லு. என்ன அங்கே நிற்கிறியா? அரியலாம் அப்படியே வீட்டில் இறக்கி விட்றேன். வேணாம் கொஞ்சம் தூரம் தான், நானே நடந்து போய்க்கிறேன். சரிங்க அண்ணி. அண்ணா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். சரி வரேன். மயிலு சொல்லுங்க. வீட்டில் வந்து சொல்லலைன்னு கோச்சுக்காத. பொண்டாட்டிக்கு எனக்கு தான் சுத்தர பிடிச்சிக்கிறாதா, அதனால என்னடா அங்கே நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத. ஏதோ அங்கே நான் சொல்கிறேன். அப்புறம் பிறந்த நாள் என் பேரனுக்கு நாளை கழிச்சு வந்துரு. என்ன வீட்டில் வந்து சொல்லாமல் மல்லிகா ஒரு மாதிரி நினச்சிப்பாளே அண்ணி. இங்கே வாரு. என்ன அண்ணி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. இல்லை சொல்லு. உன் பொண்டாட்டி கூட நான் பேச மாட்டேன்ல, அதனால அங்கே வந்து சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை போவேல சொல்கிறேன், வந்துரு. இல்லை உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு வராமல் இருந்தேன்னா இருந்துக்க.
ஏய் முல்லை மயிலு என்னடா? ஆண்டிலாம் வாங்க, மயில் இங்கிட்டு போச்சு, அதான் கூப்பிட்டு அவளை கழிச்சு வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இங்கன நின்றுட்டு கூப்பிடுறியாக்கும்? ஏண்டி? ஏங்க வீட்டுக்கு போனால் நமக்கு ஆத்தை, நீங்கள் வேணால் சாயங்காலம் போய் ஒரு வாட்டி எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள். நான்லாம் சொல்ல முடியாது, என்னை சொல்லுன்னு யாரும் சொல்லவும் கூடாது, நான் சொல்லிவிட்டேன். மயிலுக்கிட்ட என்னை பார்த்து சொல்லிட்டேன். அருவி இப்போ போனா, அருவியை கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவள் வர முடியாதுன்ட்டா, இவன் பொண்டாட்டி எப்படியும் வர முடியாதுன்னு தான் சொல்லுவா. இவளுக்கெல்லாம் என்னத்துக்கு நம்ம போய் சொல்லணும் சொல்லுங்கள்? பேசாமல் அக்கடா நம்ம பாட்டுக்கு கொண்டாடி விட்டு பேசாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய போய் காலில் விழுந்து கெஞ்சாத கூட வந்துடுடி வந்துடுடி வந்துடுடின்லாம் கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க. வீட்டுல சொல்றதே முதல்ல தப்பா, இதுல வேற இவ்வளவு வாய்ஸ் அவுடால் பேசுறியா? போடி முதல்ல வீட்டுக்கு. அண்ணே என்ன பண்றீங்க நீங்க? அண்ணே விடுங்க. என்ன இப்போ உங்கள் தம்பி முன்னாடி என்ன அடிச்சிட்டேன்னு ஒரே இதாக்கம். எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏங்க மாமியா கிளம்பி பேசாது, மல்லிகாவும் பேச மாட்டா. அவள்கிட்ட போய் இன்னத்தை நான் சொல்கிறது? அங்கே போய் சொல்லலைன்னு உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வருதாக்கும். ஆ சொல்கிறவங்க வரவங்க போகிறவங்க போய் சொல்லிக்கோங்க பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்கிட்டலாம் சொல்ல நீ என்னத்துக்கு சொல்கிறியா? இந்த பார்த்தே ரோட்டில் சொன்னேன் அவ்வளோதான். ரோட்ல சொல்ல கூடாதுங்கிற திரும்ப திரும்ப சொன்னேன்னு எதுக்கடி சொல்ற? ஏன் நேரா வீட்டுல போய் அவங்கள்ட்ட எல்லாம் பேசுனதே கிடையாதா? இல்ல அவங்களாம் விரோதிகளா? ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னா? ரோட்டில் நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறீங்களா? இப்படிலாம் இருக்காது என்ன? ச்சே, நினச்சி கூட பார்க்கல நான். கடவுளே, நீ யாரோ இதெல்லாம் சிவனே. நான் வாட்டுக்கு வீட்டுக்கு போய் இந்த மயில் மட்டும் வரல. போடி மயிலு, நீ எதுவும் நினச்சிக்காதையா, வீட்டுக்கு சாயங்காலம் வாரேன். உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? எங்கே என்ன சொல்லுவோன்னு தெரியாம ரோட்ல நிக்க வச்சு விசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரில. நீ கிளம்பியா மயிலு? அண்ணே ரோட்ல இப்படிலாம் வச்சு நடிக்கிறது நல்லா இருக்கா? என்னண்ணே நீங்க ஒரு வயசுக்கு மேல வந்தாச்சு, இப்போ போய் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வேண்டாண்ணே. இல்ல மயிலு, அவ பேசுறது நல்லா சரியா இருக்கா? நீயே பாரு, எவ்வளோ வாய் பேசுறா. அடிக்காம பின்ன. சரி சரி நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு சரிண்ணே. சண்டை ஒன்றும் வேணாம், வாரனே. சரிப்பா.